ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு, ஆளுநர் மாளிகை 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு முற்று மோதலமா தான் காதல் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு வகையான காதல் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் ஆர்.என். ரவி வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஆப்போசிட்டாவே செயல்படுறாரு அப்படின்ற ஒரு பேச்சுகள் போயிட்டு இருக்கு. சமீபமா நடந்த சட்டசபையில கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுநர் உரையாற்றாம தேசிய கீதம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துக்கு புறம்பா சட்டத்துக்கு புறம்பா என்ன பண்ணாரு, ஒரு கருத்தை சொல்லிட்டு ஒரு சட்டசபை மரபையே மாற்றுற லெவலுக்கு ஆளுநர் நடந்துட்டாரு. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப இன்னொரு விஷயம் பண்ணாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துணைவேந்தர்கள் நியமிக்கிற குழுவுல வந்து என்ன பண்ணாரு, இவரு தலையிட ஆரம்பிச்சாரு. எப்பவுமே துணைவேந்தர் நியமிக்கிற விஷயத்துல வந்து தமிழ்நாடு அரசு ஒரு குழு அமைச்சு வைக்கும். இதை அவர் என்ன பண்ணாரு, பரிசீலிச்சு சைன் பண்ணணும். இதுதான் ஒரு வழக்கமா இருந்தது. ஆனா இங்க ஆளுநர் ஆர்.என். ரவி என்ன பண்ணாரு, வழக்கத்தையே மாத்தினாரு. இல்ல, நீங்க கொடுக்கிற குழுலாம் நான் சூஸ் பண்ண முடியாது. நான் ஒரு குழுவை நியமிப்பேன். அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, தேடுதல் குழு வந்து என்ன பண்ணுவாங்க, நியமிப்பேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க, ஒரு நியமிச்சாரு. இதுலயே வந்து நான் வந்து முற்றும் மோதல தான் ஆரம்பிச்சது. இந்த பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அண்ணா பல்கலைக்கழகம், அதே போல அண்ணாமலை பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து 6 பல்கலைக்கழகம் இருக்கு. இந்த 6 பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர்கள் நியமிக்கிறது வந்து துணைவேந்தர்கள் தேடுதல் குழு ஒன்று அமைப்பாங்க. அது தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணும், அமைச்சு என்ன பண்ணாங்க, இவங்க கிட்ட அனுப்புனாங்க. இவரு என்ன பண்ணாரு, அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணாரு. இந்த விவகாரத்திலே முற்று முதலா இருக்கும் பொழுது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துல ஆளுநர் எங்களுக்கு மசோதாக்கு சைன் போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட் மனு என்ன பண்ணிச்சு, தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணிச்சு, தாக்கல் பண்ணிச்சு. அதுலயே வந்து ஆளுநருக்கு வந்து நோஸ் கட்டு தான். நீங்க வந்து உங்க வேலையை நீங்க மட்டும் தான் செய்யணும். அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் ஆளுநர் செயல்படுமே கண்டி தன்னிச்சையா வந்து செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கொட்டு வச்சது உச்சநீதிமன்றம். சரி, இது இதோட முடிஞ்சிச்சு, ஸ்மூத்தா போயிரும் அப்படின்னு பார்த்தா, இப்ப துணைவேந்தர்கள் தேடுதல் குழுல வந்து தலையிட்டு இப்ப நோஸ் கட்டு வாங்க போறாரு ஆளுநர் ரவி அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இவங்க வந்து ரிட் மனு கொடுத்திருக்காங்களா, இப்ப மேலும் ஒரு வழக்கு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துணைவேந்தர்கள் தேடுதல் குழுல தேவையில்லாம ஆளுநர் ஆர்.என். ரவி அரசியலமைப்பு சட்டத்தை மீறி உள்ள மூக்க நுழைக்கிறாரு. இதை நீங்க தான் கண்டிக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. உடனே உச்சநீதிமன்றம் வந்து என்ன பண்ணுச்சு, இந்த வழக்கை வந்து விசாரிக்க எடுக்கும்போது மத்திய அரசு சார்பாக வழக்கறிஞர் என்ன பண்ணாரு, இல்லங்க அடுத்த வாரம் நீங்க இந்த வழக்கை வச்சு விசாரிங்க, எனக்கு இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கும், பொங்கல் லீவெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால அந்த அடுத்த வாரம் விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே நம்ம தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ண, வழக்கறிஞர் என்ன பண்ணாரு, இல்ல இது அவசர வழக்க இப்பவே எடுத்து இது பண்ணணும், அதுக்காக தான் நாங்க மனு தாக்கல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உடனே உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லிட்டாருன்னா, இல்ல இப்பவே விசாரிக்கணும், என்ன விஷயம் சொல்லுங்க, ஏன் வந்து ஆளுநர் வந்து இந்த அளவுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீற அளவுக்கு எதுக்கு போறாரு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இன்னும் உங்களுக்குள்ள சண்டை இன்னும் பஞ்சாயத்து இன்னும் முடியலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லையா நாங்க வந்து ஒரு ஸ்மூத்தா தான் நாங்க ஹேண்டில் பண்ணிருக்கோம், அதுக்கான ஒரு வழிவாசலை தான் நாங்க ஏற்படுத்திருக்கோம், அது ரூட்ல தான் நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இவங்க சொல்லியிருக்காங்க. உடனே நம்ம தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் எல்லாம் சொல்லுங்க, இல்லங்க ஆல்ரெடி மசோதாக்கு இன்னும் சைன் போடல, அப்புறம் சட்டசபையில நடந்தது, அப்புறம் இந்த துணைவேந்தர்கள் கூட எல்லாத்தையும் விலைக்கு என்ன பண்ணிருக்காங்க, நீதிபதி முன்னாடி வந்து என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. உடனே நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒண்ணு பிரச்சனையை முடிச்சுட்டு ஸ்மூத்தா போக பாருங்க, இல்ல கட்டி நாங்க உள்ள வந்தோம்னா அது வேற மாதிரி இருக்கும், பிரச்சனையை நாங்க முடித்து வைக்கிற மாதிரி இருக்கும், அது தேவையில்லாம உங்க ஆளுநருக்கு தான் பிரச்சனையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. இது ஆளுநருக்கு பெரிய 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 நோஸ் கட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டசபையில தேசிய கீதத்தை வந்து ஏன் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை மீறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரங்களை பண்ணிட்டு வந்தாரு ஆளுநர். ஆனா இங்க துணைவேந்தர்கள் நியமிக்கிற குழுவுல அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்காரு அப்படின்றத நிதர்சனமான உண்மை. இதை நம்ம சொன்னோம்னா நிறைய பேருக்கு என்ன பண்றாங்க, இந்த RSS காரங்க சங்கிகாரங்க என்ன பண்றாங்கன்னா நம்மள திட்டுறதுக்கு வராங்க. ஆனா உண்மையிலே வந்து என்னன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு நிஜத்தை நீங்க பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்டுக்கிறோம். சோ இந்த விவகாரம் உச்சநீதிமன்றம் ஒரு நிர்பந்தத்தை கொடுத்திருக்கு ஆளுநருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த வழக்குல இறுதி விசாரணை வரப்போகுது. இறுதி விசாரணைக்குள்ள ஆளுநர் தனது மனதை மாற்றிக்கொண்டு தமிழ்நாடு அரசு கூட இணக்கமா போனோம், இல்லையா தமிழ்நாடு விட்டு காலி பண்ணி வேற மாநிலத்துக்கு போயிடணும் அப்படின்றதான் நிறைய பேருடைய கோரிக்கையா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பத்தி உள்ள கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.